ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆக போகுதுங்க. இன்னைக்கு நிலவரத்துல அங்க என்ன நடக்குது அதை பத்தி ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உக்ரைன்ல பயங்கரமா பனி பெய்யுதுங்க. இந்த மாதிரி டைம்ல ரஷ்யா உக்ரைனுடைய கார்கியூ அப்படின்ற நகரத்து மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனால 80% இடத்துல உக்ரைன்ல கரண்ட் இல்லாததுனால மக்களால வெப்பத்தை உருவாக்க முடியல. இதனால குளிர்ல நடுங்கின்னு இருக்காங்க. சரி, உக்ரைன் மட்டும் அமைதியா இருப்பாங்களா? ரஷ்யாவுக்கு நாங்களும் தலைச்சவங்க இல்லடா அப்படின்னு ரஷ்யாவுடைய பெட்ரோல் டேஷன் குடோன்கள் மேல ட்ரோனை வச்சு அட்டாக் பண்ணி ரஷ்யாவுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு போர் பண்ணின்னு இருக்காங்க. போர் பண்ணின்னு கொஞ்சம் கொஞ்சமா உக்ரைனுடைய எல்லா இடத்தையும் பிடிச்சின்னு இருக்காங்க. அமெரிக்கா எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா இந்த விஷயத்துல கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இருக்காங்க. அபுதாபில ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்காங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும். என்னதான் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தாலும் போர்ன்றது நின்ன மாதிரி தெரியல. உக்ரைனும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல, ரஷ்யாவும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. சரி, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்கிறதுனால அந்த ரெண்டு நாட்டுக்கு எதனா பிரச்சனையானா அது எனக்கு தெரியல. ஆனா இதனால நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு பிரச்சனை. ஏன்னா எல்லா விலைவாசியும் ஏறிடுச்சு, டீசல் பெட்ரோல் ரேட் எல்லாம் ஏறிடுச்சு. இதனால நம்ம தாங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யா உக்ரைன் போர் நிக்குமா நிக்காதா? அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.